இரண்டாவது சுற்று மறுக்கும் சுற்று. இந்த சுற்றினுடைய முதல் பேச்சாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்க அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசும்பொழுது நீங்களெல்லாம் நாம் தமிழர்கள், நான் திராவிடன் என்று ஒத்துக்கொண்டார் பாருங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் திராவிடன் பிரசன்னான்னு அவர் கூப்பிட்டுக்காரான்னு எனக்கு தெரியல. நாங்கள் தான் இரட்டை இலக்கத்தில் வந்துட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்திருக்கிறோம் அப்படின்னார். கடன் எவ்வளோ ஆயிருக்கு? 4 லட்சம் கோடிலேருந்து 10 லட்சம் கோடி, அதுவும் இரட்டை இலக்கம் பாஞ்சிருச்சு. ஏன் இந்த கடனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, கடன் விகிதாச்சாரம் அதிகரித்து கொண்டே போகிறதே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மகிட்ட என்ன தெரியுமா கேள்விப்பா, அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அரசாங்கம் கடனை வாங்குது, கடனை கட்ட போகுது அப்படிம்பாங்க. அந்த கடனை கட்டுறது எங்க இருந்து கட்டுவீங்க? உங்கள்கிட்ட வாங்குற வரியில தான். அப்ப அதுல என்ன ஆகுது? உங்களுடைய வீட்டு வரி, உங்களுடைய தண்ணி வரி, உங்களோட ரோட்டு வரி, இது எல்லாம் ஏறுது. பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, பால் விலை ஏறுது. ஏன் ஏறுது? கடன் அதிகமாக வாங்கிட்டோம், அதனால ஏறுது. ஆனால் நாங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறிவிட்டோம். நீங்க எல்லாம் நம்பணும், இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். நீங்க நம்பலன்னா பாஜக உள்ள வந்துடும். அதே போல நாங்கள் வந்துட்டு காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், காவலர்களை பணி நீக்கம் செய்கிறோம், தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நீங்கள் அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய கொடூரமாக நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. நாங்கள் வந்தவுடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க. வந்தோடனே என்ன நடவடிக்கை தெரியுமா எடுத்தாங்க? பதவி உயர்வு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேவை செஞ்சாங்கல்ல, அதனால பதவி உயர்வு கொடுத்து நம்ம வந்துட்டு நடவடிக்கை எடுத்துடுறோம். அதே போல அரசு மருத்துவமனைக்கு வாங்க, என் கூட வாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு. அண்ணா அப்படியே கொஞ்சம் கூட வாங்க, நானும் கூட்டு போறேன். ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள 5 அடி உயரத்தில் கஞ்சா செடி வளர்ந்து நிற்குது ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள. அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆட்சி எவ்வளவு தூரம் சுத்தமாக இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி நீங்கள் தரம் உயர்த்தி விட்டோம். எல்லா மருத்துவமனையும் அப்படியே சூப்பரா இருக்குங்க. மத்திய நாங்க சொல்லலைங்க, எங்களுடைய சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு, எங்களுடைய எது இருக்குன்னு வெளியில உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். எந்த அமைச்சர் கிண்டி மருத்துவமனையில போய் படுகிறார்? எந்த அமைச்சர் ராஜாஜி மருத்துவமனையில போய் படுகிறார்? ஏன் நீங்க அப்பல்லோவுக்கும் காவேரிக்கும் ஓடுறீங்க? ஒரே ஒரு இத்தனை நாங்கள் வந்துட்டு உயர்த்திட்டோம், தரம் உயர்த்தினோம். ஒரே ஒரு அரசு மருத்துவமனையுடைய தரத்தை கூட உங்களால தனியார் மருத்துவமனைக்கு நிகராக உயர்த்த முடியலையா? ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒண்ணு உயர்த்திட்டோம். கோடிக்கணக்கான மக்கள் அந்த மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெறலையா? கோடிக்கணக்கான மக்கள் பெறாங்க, நீங்க ஏன் பெறலங்கிற கேள்வி வருது இல்ல. நீங்கள் பெறுகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த தரம் வாய்ந்த மருத்துவமனை அது இல்லையாங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப கோடிக்கணக்கான ஏழைகள் பெறலாம். பணக்காரனுக்கு ஒரு மருத்துவமனை, பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு வந்துட்டு நேரா சுடுகாட்டில் போய் படுத்துக்க வேண்டியதுதான். இதுதான் மருத்துவ நிலைமை. அப்ப நாம கேட்கிற கேள்வி, முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ மந்திரிமார்களோ ஏன் மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க? நாங்கள் வந்தால் அதை சட்டமாக ஏற்றோம்னு சொல்றோம். எந்த அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில தான் அவர்கள் சிகிச்சை பெறணும். அவர்களுடைய பிள்ளைகள் அரசு கல்லூரிகள்ல அரசு பள்ளிகள்ல தான் படிக்கணுங்கிறத சட்டமாக்குவோங்கிறத நாம் தமிழர் கட்சி கொடுக்கிறது. உங்களால ஏன் கொடுக்க முடியல? சமூக நீதி, நாங்க தான் சமூக நீதி பேசுறோம். இன்னைக்கு தேதியிலையும் ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிறுத்தக்கூடிய ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. சமூக நீதி பேசக்கூடிய உங்களால் நிறுத்த முடியுதா? ஏன் நிறுத்துறது இல்ல? நாங்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம். 50% இடஒதுக்கீடு ஒதுக்கீட்டை நிறைவேற்றக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஏன் உங்க கட்சியில பெண்களே இல்லையா? ஆளுமை மிக்க பெண்களை கேட்டாக்க இவங்க ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் கேட்குறாங்க, நீங்க எல்லாம் பண்றீங்க, ஆனா தேர்தலில் போட்டியிட்டா தானே அதிகாரத்துக்கு வந்து எதையாவது செய்ய முடியும், எங்க கூட வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் வரேன். நாம கொள்கையை சமரசம் செய்து கொண்டு பாஜகவோடு திமுக போல கூட்டணி வைத்துக் கொண்டு அல்லது அதிமுக போல கூட்டணி வைத்துக் கொண்டு அல்லது விசிக போல கூட்டணி வைத்துக் கொண்டு 4 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ வாங்கிட்டு நிக்கணும்னா அப்படியாப்பட்ட அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை. சொந்த கொடியை கூட ஏற்ற முடியாத ஒரு கட்சியாக நாங்களும் மாறி போக விரும்பவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் நாங்கள் சாதித்த சாதனைகள் என்பது இந்த 15 ஆண்டுகள் பேசுகின்றது. அதை நாம் தமிழ் கட்சி இழக்க விரும்பவில்லை. தனித்துவத்தோடு நிற்கிறதுக்காக நாம் தமிழ் கட்சி நிற்குது. 1000 ரூபான்னு ஆரம்பிச்சங்க, 2000 5000 இப்ப 10,000. அடுத்து பிம்பிளிக்கு பிலாப்பி தான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசுறதுக்கு இன்னொரு புதிய கட்சியும் வந்திருக்கு. எந்த கட்சிங்க அது? திராவிடத்தையும் தமிழ் தேசியம் 2 கண்களா பாக்குற ஒரு கட்சி. அவங்க தமிழ் தேசியம் பேசி இருக்கிறாங்களா இது வரைக்கும்? யாராவது ஒரு இடத்துல தமிழ் தேசியத்துக்கு உண்டான கூறு ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சிருக்கிறாங்களா? இவங்க பேசும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேசுறது என்ன தெரியுமா இல்லையா? அது நாகை மாவட்டத்துக்கு போய் மீனவர்களை பார்க்கும்போது மட்டும் ஈழத்தமிழரோட நினைவு வந்துடும். அப்ப அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, தாய்க்கு நிகராக ஒரு தலைவர் இருந்தாரு அப்படின்னு பேசிட்டு எங்க தெரியுமா வர வேண்டியது? சீழ் முடிச்ச கையோடு கூட்டணி பேசி கொண்டிருக்கிறது சீழ்கை சின்னத்தை கொண்ட தாவேகா.
இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஈழத்தமிழர்களுக்கு தலைவராக இருந்தவரை நாங்கள் வந்துட்டு வழி நடத்த போறோம்னு தமிழ் தேசியம் பேசுது. அந்த தமிழ் தேசியத்தை கூரையில கொண்டு போய் குப்பையில போட வேண்டியதா. நீங்கள் இப்படியாக பேசிக் கொண்டிருந்தால் மாவீரர்களின் மூச்சுக்காற்று உங்கள் கட்சி கொடி கொண்டு உங்கள் மண்டையே உடைக்கும். உடைச்சிச்சு நேற்று மாடையில பார்த்தோம். இந்த 5000 ரூபாய் கேட்டு யாராவது ஒருத்தர் போராடினாங்களா? ஒரு மகளிர் எனக்கு 1000 ரூபாய் வேணும் 5000 ரூபாய் ஒருத்தர் போராடினாங்களா? ஆனா அதை தூக்கி கொடுக்க முடிஞ்ச உங்களால வாழ்வு உரிமையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல. ஏன்? ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற நிலைமையில தான் எதிர்க்கட்சிகள் நாங்க சொல்லிதான் இத்தனை பேருக்கே 1000 ரூபாவை கொடுத்தாங்க. இப்பயும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாவை கொடுங்கன்னு கேட்கறது நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரையும் தான் சொல்றாங்க. அதான் 2 பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே. இவங்க 5000 ரூபாய் கொடுத்தா நான் 10000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றக்கூடிய கோஷ்டி தானே அது. அந்த 10000ஐ நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களாக கொடுத்து விட்டால் அடுத்த தலைமுறை வளரும். அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்காமல் வரக்கூடிய தேர்தலை மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்க முடியாது. அவர்கள் வெறும் பொம்மைகளாக மட்டுமே இருப்பார்கள். உண்மையான தலைவர் என்பவர் அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கக்கூடியவர். இங்கே மரம் இருக்க வேண்டும், மலை இருக்க வேண்டும், ஆறு இருக்க வேண்டும், குளம் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர் அடுத்த தலைமுறைக்கானவர். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு திமுக இன்னைக்கு நிலைமையில இருக்கக்கூடிய மலைகள் மலை வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு கடைசியா எங்க வந்துட்டு இருக்கு தெரியுமா? திமுக சின்னத்தில் இருக்கக்கூடிய உதயசூரியன்ல இருக்கக்கூடிய 2 மலையில ஒரு மலையை கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்தால் இது அத்தனையும் மாற்றுவோம். மாற்று என்பதற்கு உண்மையான மாற்றாக களத்தில் முந்துவது நாம் தமிழ் கட்சி தான். 2026 உங்களுக்கு நிரூபிக்கும். சட்டசபையை நாங்கள் நிரப்புவோம், ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வாழ்த்துக்கள் டாக்டர் கார்த்திகேயன். நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்றத்தை நிரப்புவோம் என்று கூறியிருக்கிறார். 2வது சுற்றினுடைய அடுத்த பேச்சாளராக திருமதி சியா சரஸ்வதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தம்பி பிரசன்னா ரொம்ப கிளாய்ச்சி சொன்னாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். மிக சிறந்த ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்ல. அவர் ஆட்சியில் எப்படி இருந்ததுன்னார். மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் உங்கள் கூட்டணியில் இருந்தபோது தான் உலகமே ஒரு சாதாரண செல்ஃபோனுக்கு கனெக்ஷன் கொடுக்குற 2Gங்கிற ஒரு விஷயத்தில் 1,76,000 கோடி அடிக்க முடியுமா? நீதிமன்றமே முடிச்சு வச்சிருச்சு. யாருடைய வரலாறு? யார் ஆட்சியில் நடந்த வரலாறு? நீதிமன்றமே முடிச்சு வச்சுட்டாங்க. நீதிமன்றம் முடிக்கலைங்க, கேஸ் இருக்குங்க சார். முழுமையாக முடிச்சு அது அப்படியே நீதிமன்றங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்கிறதுனால அடுத்து போன ஸ்டெப்புக்கு போகல. நீதிமன்றம் முடித்த மாதிரி எனக்கு தெரியல. டாஸ்மார்க்கில் அக்காவை கூட இருந்து வாங்கினாங்கன்னார். வாங்கலைங்க. செந்தில் பாலாஜி வாங்கினதை நாங்கள் சொல்லலை, நான் வாங்கலை. இன்னும் இந்த காணொலி இருக்குது. டாஸ்மார்க்கில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் சண்டை போடுறாரு. யோ இவ்வளோதான் 70 ரூபா தான் வேலை, நீ என்ன 90 ரூபா கேட்குறேன்? யோ நானாயா கேட்குறேன்? மேல் இடத்துல வசூல் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க, 20 ரூபா குடியான்னு சண்டை போட்ட காணொலி. செந்தில் பாலாஜி 10 ரூபாயும் அங்கே இருக்கிறவங்க 10 ரூபாயும் 20 ரூபா சேர்த்து வாங்கின காணொலி இன்னைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்குது. எனக்கு அது வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வாங்கி கொடுக்குற இடத்துல நான் இல்லவும் இல்லை. நான் என்ன ஓபிஎஸ்ஸா திமுகவில் போயிருந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு? நீங்கள் ஏன் பிஜேபி கூட தான் எனக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு எங்கள் பொதுச் செயலாளர் டிடி விதிநகரன் சொன்னதை சுட்டி காட்டினாங்க. மிக தெளிவாக டிடி விதிநகரன் சார் அன்றைக்கி பேட்டியில் சொன்னார். மரியாதைக்குரிய நம்முடைய எடப்பாடி அவர்களும் சொன்னாங்க. அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில் வந்திருக்கு. பேச்சுவார்த்தையின் போது நாளைக்கு பிஜேபி வந்து உட்கார்ந்து ஏடிஎம்கேயோட பேசி ஏடிஎம்கேக்கான எத்தனை சீட்டுங்கிறத முடிவு பண்ணி அதன் பிறகு கூட்டணியில் இருக்கிற பாமகவாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இருவருமே சேர்ந்து உட்கார்ந்து பிஜேபிக்கு தரக்கூடிய அந்த சீட்டுகள்லேருந்து பிஜேபி யாருக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, ஏடிஎம்கே என்ன கொடுக்க போகிறோங்கிறத பேச்சுவார்த்தையில் நாங்கள் தெளிவுபடுத்தத்தான் போகிறோம். அதைத்தான் திரு டிடி தினகரன் அவர்களும் சொன்னாங்க. சமீபத்தில் திரு டிடி நம்முடைய எடப்பாடி அவர்களும் சொன்னாங்க. பிஜேபியோட கூட்டணியில் ஆல்ரெடி அவங்க இருக்காங்கங்க, நாங்கள் இப்போ சேர்ந்துருக்கோம். அதுதானே தவிர எங்களுக்கு வந்து இந்த பிரியறது அதெல்லாம் கிடையாது. அதான் கேக்குறாங்க, ஒரு கூட்டணியில 2 தலைமை 2 சீட் ஷேரிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, எங்க கூட்டணியில 2 சீட் ஷேரிங் ஓகே. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அந்த பக்கம் ஏனுங்க, அந்த கோயம்புத்தூர் இருக்குங்களா, கோயம்புத்தூர், அந்த கோயம்புத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா பாலக்காடுன்னு ஒன்று வருங்க. அந்த பாலக்காட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா நிற்குமா? கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கே உருவாகுமா? கம்யூனிஸ்ட் நின்னா காங்கிரஸ் வரமாட்டாங்க, காங்கிரஸ் நின்னா கம்யூனிஸ்ட் வராது. இது என்ன இந்தியா கூட்டணி?
வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி நாங்கள் எந்த காலத்துலேயும் கம்யூனிஸ்டோட நிற்க மாட்டோங்கிறாங்க. அது எப்படி இந்தியா கூட்டணி? அரவிந்த் கெஜ்ரிவால் நான் காங்கிரஸ் கூட வரவே மாட்டேங்கிறாரு. இத்தனைக்கும் முதல்வரோட நட்போட தான் இருக்காரு, ஆனாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாரு. அது என்ன இந்தியா கூட்டணி? உங்கள் இந்தியா கூட்டணியே ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாறுதுங்க. ஆனால் என்டிஏ கூட்டணி அப்படி அல்ல. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் அவங்க கூட்டணி வைத்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்த கூட்டணியாகத்தான் இருக்குமே தவிர இவர் வரமாட்டேன் அவர் வரமாட்டேன்னு சொல்லக்கூடியது என்டிஏ கூட்டணி இல்லை. முதல்ல அவங்களுக்குள்ள ஒத்துமை வரட்டும், அவங்க மற்றவங்களை பற்றி பேசட்டும். வைகோ அவர்கள் பேசுனதை தம்பியே சொல்லிட்டாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், எங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் துரோகியாக இருக்கிறவங்க, எங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் ஊழல்வாதியாக இருக்கிறவங்க, அது எப்படிங்க திமுகவுக்கு வந்தோன்னே தியாகி ஆயிடுறாங்க? என் சகோதரர் அம்மா பேர் சொன்னோன்னே கோச்சிக்கிட்டார். ஏன்னா நாங்களாம் தெய்வமாக அம்மா நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் நன்றி சொல்கிறேன். எந்த மேடையிலையும் புரட்சி தலைவி அம்மா பேரை அம்மையார் என்று தான் முதலமைச்சர் சொல்லுவார். அதைத்தான் தான் அவர் சொன்னார், தம்பி பிரசன்னாவுக்கு தயவு செஞ்சு அம்மா பேரை சொல்லாதீங்கன்னு. 2000 நானும் சகோதரி கோகுலேந்திராலாம் 99 வர்ற காலகட்டத்தில் தான் அவர் அதிமுகவில் இருந்தாலும் கூட, ஓபிஎஸ் இருந்தாலும் கூட, ஜானகி அம்மானிலிருந்து பெரிய குளத்தில் தான் அவரோட அரசியல். அவருக்கு சென்னையும் தெரியாது, போயஸ் கார்டனையும் தெரியாது, அம்மாவையும் தெரியாது. யார் வேணால் எங்கே வேணால் போகலாங்க, அரசியல் கட்சி யார் வேணால் ஆரம்பிக்கலாம், யார் வேணால் இந்த கட்சிக்கு வேணால் போகலாம், நாங்கள் அதெல்லாம் குத்தம் சொல்லலை. ஆனால் நான் செத்தாலும் என் மீது அதிமுக கொடியை போற்றதான் வேணும், அதை தான் போற்றணும்னு சொன்ன மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்காருன்னா இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்கு மேலே அதே மாதிரி மும்மொழி கொள்கையோட சொல்லி முடிச்சிடுறேன். திமுக நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் ஹிந்தியே இல்லையா என் தம்பி பிரசன்னா அவர்களே? பிஜேபி மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்களா? எதையும் திணிக்கலை. ஆங்கிலமும் எப்படி நம்ம தப்பு பிள்ளைங்கெல்லாம் ஆங்கிலமும் தமிழும் படிக்குது, இந்தியை கற்றுக்கிட்டா என்ன தப்பு? அதை திணிக்கலை, விருப்பத்தை சொல்லுங்க. எல்லா பாஷையும் இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணுங்க. திமுக குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு அமைச்சரோட மகனே சொல்லியா நான் இங்கிலீஷ் தான் படிக்கிறேன்னு, தமிழ் மட்டுமா படிக்கிறாங்க? எல்லா பள்ளிக்கூடங்களையும் எல்லா மாணவர்களும் எல்லா மொழியும் படிக்கிறாங்க. ஆமாங்க, திணிக்கிறோன்னு எப்படி சொல்றீங்க? யாரு திணிச்சா? அந்த இந்திய கத்துக்கூட, இந்தி விருப்பம் இருந்தா ஸ்கூல்ல பிள்ளைங்க எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுறட்டும். யாரும் திணிக்கலையே, கட்டாயப்படுத்தலையே. இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா மொழியும் படிக்கணும். அதிமுகவினுடைய நிலைப்பாடா அமமுகவினுடைய நிலைப்பாடான்னு கேட்கிறாரு. எல்லாருடைய நிலைப்பாடு நான் கேட்கிறப்ப பிரசன்னாவோட பிள்ளைங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா போறோம், இல்ல தமிழ் மட்டும் தெரிஞ்சா போறோம்னு எதிர்காலம் இருக்குமா? ஆங்கிலமும் கற்றுக்கணும், நாளைக்கு வெளிநாடு போனால் ஃப்ரெஞ்சும் கற்றுக்கணும், ஜெர்மனியும் கற்றுக்கணும். என் பொண்ணு வெளிநாட்டுக்கு படிக்க போகுதுன்னா அந்த மொழியை கற்றுக்கணுங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தமிழ் தமிழ் நம்முடைய தாய்மொழி, தாய்க்குரிய மரியாதை கொடுக்கணும். யாருமே இங்க கூடுதல் மொழியை படிக்க கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லை. அதே மாதிரி பிஜேபி திணிக்கவில்லை, எந்த மொழியும் திணிக்கவில்லை என்பதுதான் மும்மொழி கொள்கை என்பது. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னா விருப்பப்பட்டால் நீங்க எடுத்துக்கங்க 3வது மொழியை, இல்லைன்னா வேணாங்கிறதா. என்ன திணிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? முதல்ல அவங்க வீட்டு பிள்ளைங்கள ஆங்கிலமும் மற்ற பாஷையும், தமிழ் எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு பிரசன்னா லிஸ்ட் போட்டு கொடுக்கட்டும். திமுக தலைவர்கள் குடும்பத்தில் தமிழ் கல்வி மட்டுமே அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கிறத சொல்லட்டும். இந்த கூட்டணி நிச்சயமாக நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். மீண்டும் அம்மாட்சி, இன்னும் இருக்கிறவங்களும் மீதி இருக்கிறவங்களும் அம்மாட்சி கொண்டு வர ஒன்று சேருவோம், ஒன்று இணைவோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் சார்பாக இந்த வாய்ப்பினை தந்த நியூஸ் 18 அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்து, வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து, நாளைய தமிழகம் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு சிஆர் சரஸ்வதி. ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இன்னும் இணைவதற்கு யாரோ மிச்சம் இருக்கிறார்கள் போல, அந்த பொருள்படக்கூடிய வகையிலே நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பாஜகவோடு சேர்ந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சான்று தான் அக்கா சிஆர் சரஸ்வதி பேசினது. அதாவது மொழிக் கொள்கையில் என்ன ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க பாருங்க. பிஜேபி எங்கே இந்திய திணிக்குதுன்னு கேட்டாங்க. இதை பிஜேபியே நம்பது. பிஜேபி இந்த நிர்மலா சீதாராமன் கடைசியாக போட்ட பட்ஜெட்டில் சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, இந்திக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் ஒதுக்கிய நிதி எவ்வளவு, அந்த பாரபட்சமான நிதி ஒதுக்கீட்டிலேயே தெரிகிறது அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து எல்லா மொழிகளின் மீதும் எல்லா மாநிலத்தின் மீதும் திணிக்கிறார்கள் என்பது. அப்புறம் திணிக்கலங்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மும்மொழி கொள்கையை ஏற்க சொல்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, விரும்பிய மொழியை படிக்கலாம்ங்கிறாங்க. இப்போ அக்கா சொன்னாங்கல்ல, அதே மாதிரியே
விரும்பிய மொழியை படிக்கலாம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 22 மொழியையும் படிக்கக்கூடிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. எதுக்கு செஞ்சிருக்காங்க? இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் விரும்பிய மொழியை படிக்கலாம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒன்றிய அரசு எல்லோருக்கும் பொதுவான அரசு, எல்லோருக்கும் பொதுவாக நடந்துக்கணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் அண்ணா தொடங்கி வைத்த போராட்டம், அது பெரியார் தொடங்கி வைத்த போராட்டம், அது தமிழ் அறிஞர்கள் தொடங்கி வைத்த போராட்டம். அந்த போராட்டத்தை இன்றைக்கு இவங்க எங்க கொண்டு விட்டாங்க? பிஜேபி இந்திய திணிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு அமமுகவும் அதிமுக வந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கேடு. இதுதான் பிஜேபி கூட சேர்ந்தா நடக்கக்கூடிய கேடு. இதைத்தான் நம்ம சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக பிஜேபியை ஒரு பூச்சாண்டி மாதிரி உருவகப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், வரி வசூல் உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, பொது விநியோக திட்டம்ங்கிற உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருந்துச்சு, எல்லாமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு எடுத்துட்டு போயிருச்சா இல்லையா? இது பூச்சாண்டியா? இது பூச்சாண்டியா? முதல்ல இந்த மாதிரி பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தம். பிஜேபி என்பது வெறும் பூச்சாண்டியா? மொழிக் கொள்கையை கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய மொழியை வந்து கபலீகரம் செய்கிறார்கள். கீழடியை பத்தி சொன்னாரு பிரசன்னா, ஆய்வறிக்கை வந்துருச்சு, வெளியிட மறுக்கிறார்கள். பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், தர மறுக்கிறார்கள். கல்வி நிதி கேட்கிறோம், தர மறுக்கிறார்கள். அப்ப நான் என்ன சொல்றேன், இதே கொள்கையை அன்னைக்கு காங்கிரஸ் பின்பற்றும் போது அண்ணா வந்து எதிர்த்தாரா இல்லையா? அப்ப அண்ணா வந்து வெறும் பூச்சாண்டி காட்டினாரா? அண்ணா பூச்சாண்டி காட்டினாரா அல்லது உண்மையான ஒரு கொள்கை முன்வைத்தாரா? அன்னைக்கு டெல்லி எதிர்ப்பு, இந்தி திணிப்பை எதிர்ப்பது, மாநில உரிமைக்காக நிற்பது என்பதுதானே அண்ணாவின் கொள்கை. நீங்க அண்ணா பேர்ல தானே கட்சி நடத்துறீங்க, அண்ணா படத்தை தானே கொடியில வச்சிருக்கீங்க. அண்ணா செஞ்சது என்ன? அண்ணா செய்தது தானே இன்னைக்கு நம்ம தொடர்றோம். அப்ப அண்ணா செய்தது சும்மா பூச்சாண்டி காட்டிட்டாரா? பூச்சாண்டி அல்ல, இது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிற போராட்டம். அந்த போராட்டத்தை மலினப்படுத்தாதீங்க. பிஜேபி வெறும் பூச்சாண்டி கிடையாது, பிஜேபி வெறும் பூச்சாண்டி கிடையாது. இவங்க சொன்னாங்க திமுகல போய் சேரலாமா, ஓபிஎஸ் இப்படி செஞ்சிட்டார. நான் என்ன சொல்றேன், அதிமுகவை இன்னைக்கு இந்த கதிக்கு ஆளாக்குனது திமுகவா பிஜேபியா? யார் ஆக்குனா? அதிமுக ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு சிதைந்து போனதற்கு திமுக காரணமா பாஜக காரணமா? சசிகலா அம்மையார் தான் பொதுச் செயலாளர் என்று அதிமுக முடிவெடுத்த பிறகும் அவர் பொதுச் செயலாளராக தொடர முடியாமல் போனதற்கு திமுக காரணமா பிஜேபி காரணமா? டிடிவி தினகரனை கைது பண்ணாங்களே, திகார் சிறையில் கொண்டு அடைச்சது திமுகவா பிஜேபியா? யாரு? ஆர்கே நகர்ல வந்து சின்னத்தை பறிச்சது யாரு? அதிமுகவை பிளந்தது யாரு? எல்லாமே பிஜேபியின் பின்னணியில் நடந்தது. பிஜேபியின் கரம் எப்படிப்பட்ட, இது யார் சொன்னது? அதிமுக ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க. இவர் சொன்னார, நம்ம ஜெயக்குமார் 40,000 ஓட்டு போச்சு சார், என் தொகுதியில் மட்டும் ராயபுரத்தில் மட்டும் 40,000 போச்சு. செங்கோட்டையன் சொன்னாரு ஈரோட்டில் 45,000 ஓட்டு போச்சு. இவங்க சொன்னாங்க, அதாவது மோடி உலகமே பாராட்டுற பிரதமர், இந்தியாவை காப்பாத்திட்டாரு. இந்தியாவை காப்பாற்றின பிரதமர் 3வது முறையா பிரதமர் ஆகும்போது கூட்டணியில் இல்லாம ஏன் வெளியே வந்தீங்க? ஏன் எதிர்த்தீங்க? அப்படிப்பட்ட வலிமையானவர் மீண்டும் பிரதமராக வருவதற்கான தேர்தலில் நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? வெளியே வந்துட்டீங்க. அப்போ தமிழ்நாடு அதை ஏற்கவில்லை என்பது உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இப்ப அதிமுக கூட்டணியில் 4-5 கட்சி சேர்ந்துருச்சுல, ஒரு கட்சியாவது அதிமுக தலைமையகத்தில் போய் அங்கே அமைக்கப்பட்ட குழுவோடு அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஒரு சான்று காட்டுங்க. என்ன ஆகி போச்சு பாருங்க. என்டிஏவோட இருக்கிற கட்சிகளுக்கு என்டிஏ சீட்டு கொடுக்கும், அதிமுகவோட இருக்கிறவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுப்போம். இது எங்க பிரச்சனை. அப்ப என்டிஏ வேற அதிமுக வேறயா? அந்த அப்ப என்டிஏ கூட்டணியில் அதிமுக இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க எல்லாம் ஒரே கூட்டணின்னு. ஒரே கூட்டணியா? மாப்பிள்ள வேற, அவர் போட்டிருக்க சட்டம் எழுதுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரே கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி, அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமையும்னா கூட்டணி அங்கெல்லாம் பேசணும். அப்ப எது தடுக்குது உங்களுக்கு? எது தடுக்குது? அப்போ இத்தனைக்கும் என்ன காரணம்னா பொருந்தா கூட்டணி. காங்கிரசுக்கு இப்ப என்ன முக்கியம்? திமுகவோடு இணைந்து, திமுக கூட்டணியோடு இணைந்து பாஜக எதிர்ப்பை மற்ற மாநிலங்களுக்கும் கொண்டு போவதுதான் முக்கியமான அரசியலை தவிர, அதுக்குள்ள ஒரு 4 பேர் பிஜேபியின் சிந்தனையை தாங்கியவர்கள் கலாட்டா பண்றதெல்லாம் இங்க எடுபடாது. அது எடுபடாது என்பதைத்தான் இன்றைக்கு களம் காட்டிக் கொண்டிருக்கிறது.
அதுதான் நம்ம பார்க்கிறோம். விஜய் கூட போயிடுவாங்க. விஜய் கூட போய் விஜய் பிஜேபி பற்றி ஏதாவது பேசுகிறாரா? சரி, பிஜேபியை வந்து எதிர்க்கக்கூடிய ராகுலுக்கு ஆதரவாக ஏதாவது பேசியிருக்காரா? அவரை நம்பி போக முடியுமா? எனவே திமுக கூட்டணி நல்ல நிலைமையில் இருக்கிறது, மக்களை சந்திக்கக்கூடிய திறனோடு இருக்கிறது, திராணியோடு இருக்கிறது. திமுக கூட்டணி தான் வெல்லும் என்பதை காலம் சொல்லும். நன்றி திரு ஆலு ஷானவாஸ். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா அவர்களை பேச அழைக்கிறேன். நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கின்றோம். டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் அவர் மற்றபடி என்ன வேணால் பேசுகிறதுல ஒன்றும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, பேசட்டும். நான் வந்து சில விஷயங்கள் பேசாததை சொன்னார், கீழே இருந்தே சொல்லிட்டாங்க, நான் பேசலை. ஆனால் 2-3 தடவை ஒரு பழமொழி சொன்னார். அதிமுக திமுக ஒரே குட்டையில் உருண மட்டைகள், ஒரே குட்டையில் உருண மட்டைகள் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ஒன்று தான் சொல்கிறேன். நீங்கள் எதிர்த்து பேசுங்க, நிறைய கொள்கையோடு பேசுங்க, கொள்கை பிடிப்போடு பேசுங்க. ஆனால் ஒரு தேர்ன்னு ஒன்று இருந்தால் அச்சாணின்னு ஒன்று வேணும். நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டாம், பதவியெல்லாம் வேண்டாம், ஆனால் எங்கள் கொள்கையெல்லாம் அப்படிங்கிறதுல ஒரு பழமொழி இருக்குது. அச்சாணி இல்லாத ஒரு தேர் இந்த முச்சாணி கூட முன்னாடி ஒரு 3 அடி கூட போகாது. இந்த ஏட்டு சுரக்காய் இருக்குல்ல, ஏட்டு சுரக்காய், அது கறிக்கு உதவாது. பேசிக்கிட்டே இருங்க, அதில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் எந்த கொள்கை வேணாலும் நீங்கள் பேசுங்க. எங்களை சொன்னதுனால நாங்கள் இந்த பழமொழியெல்லாம் பதிலுக்கு சொல்கிற மாதிரி உள்ள சூழல். கொள்கை பிடிப்போடு இருக்கின்றோம்னு சொல்லி எங்களை மட்டுமே பேசுகிறீங்க, பிஜேபியை பேசுகிறீங்க. ஈழத்தமிழனுக்காக என்று எப்பொழுதும் தமிழ் மக்களுக்கு புரட்சி தலைவரை மாதிரி ஈழத்தமிழ் மக்களுக்கு உதவியவர் யாருமே கிடையாது. மறைந்த பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தை நோக்கி உதவிக்கரம் வேண்டும் என்று வந்த பொழுது தமிழன் நான் என்று தமிழ் என்று முழங்கிய மறைந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்திக்கும் பொழுது வாய்மொழியும் வாய் சவடாலும் பேசி அனுப்பிவிட்டார். ஆனால் புரட்சி தலைவரை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன உதவி வேண்டும், எங்கள் தொப்புள் குடி உறவுகளை காப்பதற்கு என்ன வேண்டும் என்று அள்ளி கொடுத்த வள்ளல். பின்னால ராஜீவ்காந்தி அவர்கள் இல்ல, பின்னால நீங்க சொன்ன நாம் தமிழர் தான், திரு சீமான் அவர்கள் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்காக பரப்புரையெல்லாம் செஞ்சாங்க. இல்லை, நான் தான் எனக்கு 2011 பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னு நன்றியுடனோட சொன்னேனே. அதில் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்தது எங்கள் தலைமை, எங்களுடைய இந்த கழகத்தை ஆரம்பித்த தலைவர். இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களை பேசும் பொழுது பல்வேறு விமர்சனங்களை சகோதரர்கள் வைத்தார்கள். குறிப்பாக அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஷானவாஸ் அவர்கள் பல விமர்சனங்களை செய்தார்கள். 3 கட்சிகளுக்கும் இந்த நிலையை சொல்கின்றேன். மன்மோகன் சிங் அவர்கள் யார் கட்டுப்பாட்டிலே இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். எந்த தலைமை கட்டுப்பாட்டிலே ஆட்சி நடத்தினார், இந்த வல்லமை மிக்க வல்லரசு நாட்டை வழி நடத்தினார் என்பது தெரியும். வரலாறுகளை யாரும் மறந்துவிட முடியாது என்பதற்காக அன்பு தம்பி டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ரொம்ப வரலாறு பின்னோக்கி பார்க்கலனால 2024 தேர்தல் பரப்புரையில மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் தமிழ்நாட்டை நடத்துகிறது மத்திய அரசுங்கிற விமர்சனம்லாம் அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுச்சு. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்திய விஷயங்கள் இன்றைக்கும் அவர்கள் செய்தால், இன்றைக்கும் கூட்டணியிலே இருந்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றோம் என்ற நிலைப்பாட்டில் மாறவில்லை. நீட்டை எதிர்க்கின்றோம் என்ற நிலைப்பாட்டில் மாறவில்லை. ஆனால் அதற்கு மாற்று வழி கண்டுபிடித்து அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்திய தலைமைதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு, அண்ணன் EPS தலைமை.
அதே மாதிரியாகவே நம்ம வந்து நிறைய வரலாற்று பிள்ளை பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொன்னார். நம்மளை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாரு, நம்ம பற்றி நம்ம நலனுக்காக அதிக அக்கறை காட்டுகிறாரு அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா. நான் ஒன்று தான் சொல்கிறேன், எங்களுடைய எதிரி, வாழ்நாள் எதிரி, என்றைக்கு இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்தது என்பதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தான். அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் எங்களுடைய எதிரி. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் அதற்கான ஆக்கப்பூர்வமான நிலையை எங்களுடைய தலைவர் எடுத்திருக்கின்றார். அதற்கு அடுத்தாற்போல நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், எங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யுங்கள், அதை நாங்கள் எதிர்கொண்டு அதை பார்த்து கொள்வோம். எங்களுடைய தலைவர் இன்றைக்கு நாங்கள் அம்மாவாக புரட்சி தலைவராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தால், ஒரு தீர்க்கதரிசியாக முடிவெடுத்தால் அது எவ்வளவு சரியாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு அவர் ஏன் என்றைக்கு ஒரு கட்சி தன்னை அடையாளம் காட்டிய கட்சி அலுவலகத்தை காலால் எட்டி உடைத்த ஒருவரை கட்சியிலே சேர்க்க முடியாது என்ற உறுதியான கொள்கையோடு இருந்தவரை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுடைய பொக்கிஷம் கூட, எத்தனையோ விஷயங்கள் நடந்தது, அத்தனையையும் மனதிலே வைத்து இந்த கட்சி தொண்டர்களுக்கான கட்சி, அதை தொண்டர்களுக்காக வெளிநடத்துவோம், எந்த விதமான சமரசமும் இல்லை என்று எடுக்கக்கூடிய இந்த முடிவிலே சிப்பாய்களாக நாங்கள் பயணம் செய்து உங்கள் அத்தனை பேருடைய விமர்சனத்தையும் தவிடுபொடியாக்கி நாங்கள் முந்தி இந்த தமிழகத்திலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை கொடுப்போம், வெல்வது நாங்களே என்பதை சொல்லி, எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் கல்லடிப்பட்டது காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படும், அதையும் தாங்கிக் கொள்வோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திருமிகு கோகுலேந்திரா. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளராக திரு தமிழன் பிரசன்னா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, முதல்ல மருத்துவர் கார்த்திகேயன் ஒரு விஷயம் சொன்னார். அமைச்சர்கள் எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு போவதில்லை, நீங்கள் ஏன் மருத்துவமனைக்கு போக மறுக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அவரிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்களுக்கு அண்ணன் சீமானை தெரிவதற்கு முன்னால் எனக்கு தெரியும். நாங்கள் அண்ணனே பலமுறை சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஒன்றாக உன்றவர்கள், ஒன்றாக பயணித்தவர்கள். 2009க்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்குது. அது வரைக்கும் நாங்கள்லாம் ஒரே காரில் பயணித்தவங்க தான். அந்த உரிமையில் சொல்லுகிறேன், என் அண்ணனுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஐசிஐசி ஸ்டடீஸில் படிக்கிறாங்க. யார்? எங்கள் அண்ணன் சீமானுடைய 2 பிள்ளைகளும் ஐசிஐசியில் படிக்கிறாங்க. முன்னுதாரணமாக இருந்தால் அரசு பள்ளியிலெல்லாம் படிச்சிருக்கணும், நீங்கள் காட்டிருக்கணும். சிபிஎஸ்சின்னு வச்சிங்க, ஐசிஎஸ்சி வேண்டாம் சிபிஎஸ்சின்னு வச்சிங்க. ஆங்கில வழியில படிக்கலன்னு சொல்றீங்களா? 2 பிள்ளைகளும் ஆங்கில வழியில படிக்கலன்னு நீங்க சவால் விடுறேன், சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அப்ப ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறோம், உங்க பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்னு கேட்டா ஒருத்தர் இல்லங்கிறாரு, ஒருத்தர் இருக்குங்கிறாரு. நான் சொல்றேன், நான் பதில் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு இந்த தன்னர்ல தகுதி இல்லைன்னு சொன்னார்ல, இந்த ஆண்டு இந்திய வரலாற்றிலேயே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் 99.92% பெற்றது அரசு பள்ளி மாணவர்கள். ஜேஇஇ தேர்வுல முதலிடத்தில் வந்திருக்கான் எங்க தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவன். இந்த ஆண்டு மட்டும் 99% மேல 448 மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கா அரசு பள்ளி மாணவர்கள். இரண்டாவது, இல்ல அமைச்சர்கள் ஏன் அரசு மருத்துவமனைக்கு போல அப்படிங்கறத அவங்களுடைய ஒரே ஒரு கேள்வி. அது மட்டும் சொல்லிட்டா அவங்க நிறைவேற்றிடுவாங்க. உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கும்,
எனக்கு பதில் தான் சொல்றேன். எனக்கு ஒரு உணவு பிடிக்கும் சார். ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு உணவு பிடிக்கும், உங்களுக்கு ஒரு உணவு பிடிக்கும். இல்ல நீ இந்த கடையில தான் சாப்பிடணும்னு சொல்றது உன்னுடைய தனிமனித சுதந்திரத்துக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதன்படி எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் இருக்கிறது. இல்லாத வாய்ப்பு அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது. அதை மேம்படுத்தி இருக்கிறோம். இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பில் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உயர்த்தி இருக்கிறார். நான் சவால் விட்டேன். அவர் சொன்னாரு, அவர் சொன்ன ஸ்டான்லி மருத்துவமனைக்கே நான் கூட்டிட்டு போறேன். அவர் சொன்ன ஸ்டான்லி மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன். இந்தியாவிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரே மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை. அதிமுக இருந்து அக்கா பேசினாங்க, 2 பேரும் பேசினாங்க. சரஸ்வதி அக்கா சொன்னாங்க, ஊழல்ல இருக்கீங்க. இவங்க 2 பேரும், இங்க உட்கார்ந்து இருக்கிற 2 பேரும் பரப்பன அகரகார சிறையில அம்மையார் சசிகலாவை எந்த நோக்கத்துக்காக போய் சந்திச்சுட்டு வந்தாங்கன்னு அவங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுறேன். இன்னைக்கு சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமியை எங்கள் தலைவர், நாங்கள் மத்தவங்க எல்லாம் துரோகின்னு சொன்னாங்கல்ல, உங்களை அக்கா ஒரு அற்புதமான வரி சொன்னாங்க. நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இறக்கிற வரை ஊழல் குற்றவாளியாகத்தான் இறந்தார். 4 வருஷம் சிறை, 100 கோடி அபராதம் பண்ணது அம்மையார் ஜெயலலிதா. யார் வேணாலும் மறுக்கலாம், ஆனால் ஊழலாக இருந்து முதலமைச்சராக சிறைக்கு போனது அம்மையார் ஜெயலலிதா. தேர்தல் களத்தில் நாங்கள் தான் முந்திக் கொண்டிருக்கிறோம் என்கிற வாதத்தை தங்களது கட்சிகள் சார்பில் பிரதிநிதிகளாக இவர்கள் முன்வைத்தாலும் அந்த ஓட்டம் மக்கள் மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, மக்களுக்காக செய்த திட்டங்கள் என்ன, செய்யப்போவதாக கொடுக்க போகும் வாக்குறுதிகள் என்ன என்பதில்தான் அந்த பந்தயத்தில் முந்தி யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற இறுதி முடிவு கிடைக்கப்பெறும். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர்கள் தான் அதை தேர்வு செய்ய போகிறார்கள். அந்த வகையில் இந்த மக்கள் சபை நிகழ்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் 5 வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.